ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிரெக்டிவ் என்னது? ஒரு வழிகாட்டுறது. ஓகேவா? டைரக்ட் பண்றது. பிரின்சிபல்ஸ் கோட்பாடுகள், கொள்கைகள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? ஸ்டேட்ன்றது அரசாங்கத்தை குறிக்கிறது. அரசை நெறிமுறைப்படுத்துகிற கோட்பாடுகள் அப்படின்றது. ஓகே, இல்ல அரசுக்கு வழிகாட்டுற கோட்பாடுகள் அப்படின்றது. ஸோ இது நமக்கு 4வது பகுதியில் கொடுத்துருக்காங்க. பிரிவு 4, அதாவது பகுதி 4, ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரை இல்லையா? நமக்கு 35 வரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஸோ யூடியூப்ல பார்க்குறவங்க கமெண்ட்ல கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்த விஷயம் புரியல, இதை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்றது. அப்படின்னா நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு வகுப்புகள் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ரெக்கார்டிங், லைவ் கிளாஸ் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதோட விவரங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் இதெல்லாம் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து என் கூடயே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நமக்கு பாட்டமில் தெரியுற 9659 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வகுப்பில் சேர்வதற்கான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்டுகள் இருக்குது அப்படின்றப்ப கமெண்ட்லையும் ஸோ மற்றது மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பார்க்க போகிறோம். பகுதி 4. அப்போ பகுதி 1 என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா, அதனுடைய எல்லைகள், அதை பற்றி பேசியிருப்போம் இல்லையா? மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அதை பற்றிலாம். அடுத்தது பகுதி 2ல் குடியுரிமை, அதுக்குள்ள சிட்டிசனுடைய குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பற்றி பேசியிருப்போம். அந்த குடிமக்களுடைய உரிமைகள் பற்றி பகுதி 3ல், அந்த குடிமக்களை ஆளுற அரசுக்கு சில நெறிமுறை கோட்பாடுகள் 4ல் பேசியிருப்போம். ஓகேவா? 4A கூடவே அடிப்படை கடமைகள் நம்ம பேசியிருப்பாங்க. ஓகே, பேசியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது எங்கேருந்து எடுத்தாங்க? அயர்லாந்து. ஓகேவா? அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தாங்க. ஓகே, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்தா இது நமக்கு எடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரை நமக்கு சொல்லுது. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் இதை விவரிக்கிறாரு. ஓகேவா? புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அடிப்படை உரிமைகளும் இந்த வழிகாட்டு கோட்பாடுகள், நெறிமுறை கோட்பாடுகளும் அரசியலமைப்புடைய தத்துவத்தை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்புடைய ஆன்மா, இல்லைன்னா அரசியலமைப்புடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் சொல்றாரு. ஓகேவா? அரசியலமைப்புடைய ஆன்மா இல்ல மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரான்வில் ஆஸ்டின் சொல்றாரு. அம்பேத்கர் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்கன்னா செயலுறுத்தலின் செயற்கருவி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் அந்த அயர்லாந்தே நமக்கு எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம அயர்லாந்து பக்காவா இருக்கும், அதுல இருந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, அறிவுறுத்தலின் செயற்கருவி. ஓகேவா? எப்படின்னா இது ஒரு செயற்கருவினா ஒரு டூல். ஓகே, அறிவுறுத்தல யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்துறது. ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தலின் செயற்கருவி. மீனிங் புரியுதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும்? ஸோ எந்த வார்த்தைக்கும் மீனிங் புரியாம இருக்கக்கூடாது, கேட்கணும். ஓகேவா? அறிவுறுத்தலின் செயற்கருவி அப்படின்றது அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தலுக்கான ஒரு டூல். எது? இந்த பகுதி 4, இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அடிப்படை உரிமைகளுடைய நோக்கம் என்ன? அடிப்படை உரிமைகளுடைய நோக்கம் அரசியல் மக்களாட்சியை, ஓகேவா, சோ ஒரு அரசியல் ஜனநாயகத்தை ஏற்படுத்ததா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சியை ஏற்படுத்தும் விதமாட்டு. ஓகேவா? சோ ஃபண்டமெண்டல் ரைட் நமக்கு எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட். சோ எஃப்ஆர்னு போடுறேன். ஃபண்டமெண்டல் ரைட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஓகேவா? சோ அரசியல் மக்களாட்சியை பற்றி பேசியிருக்கோம். இது எதை பற்றி பேசுதுன்னா பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சியை பற்றி பேசுது. ஓகேவா? எதை பற்றி பேசுது? பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சியை பற்றி நமக்கு பேசுது. புரியுதா? சோ ரொம்ப முக்கியமானது பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சியை பேசுது. சோ இப்ப நம்ம இதை கொஞ்சம் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போறோம்.
ஸோ பொருளாதாரம் மற்றும் சமூக மக்களாட்சி நமக்கு வந்து தெரியும் அப்படிதானே. ஸோ நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் ஒரு மக்களுடைய அரசியல் உரிமைகளை தான் பெருசா பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இந்த நாட்டை நீங்க வசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த உரிமை, ஓகேவா. இங்க வந்து பொருளாதாரத்தை பற்றி அங்க எங்கேயா பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. சமூக விஷயத்தை பற்றி சில பேசியிருப்பாங்க, முழுமையா இருக்காது. இங்க வந்து பேசியிருப்பாங்க. நம்ம பார்க்கலாம் நாட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்டிகிள் 36 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 36ல ஸ்டேட் அப்படின்றதோடைய வரையறையை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம ஆர்டிகிள் 12 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான். ஆர்டிகிள் 12 நமக்கு வந்து ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் பார்த்தோம், அதே தான் இங்கேயும். ஆர்டிகிள் 12 நமக்கு எதுல வரும்னா, அதாவது விதி 12, ஆர்டிகிள் 12 வந்து அடிப்படை உரிமைகள்ல நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்னெல்லாம் வரும் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாவே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதாவது மத்திய நிர்வாகம், மத்திய சட்டமன்றம், நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஓகேவா, சட்ட மற்றும் சட்ட ரீதி இல்லாத அமைப்புகள். ஓகே, சட்டப்பூர்வமாக இயற்றப்பட்ட அமைப்புகள்னா நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பாயங்களா இருக்கட்டும். ஓகே, அது மூலமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட நல்ல ஆணையமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே சட்ட ரீதியானது. சட்டப்பூர்வம் அல்லாததுன்னா இப்போ ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெடா இருக்கட்டும், ஓகேவா, ஓஎன்ஜிசி, இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி, எல்லாமே சட்டப்பூர்வம் அல்லாது. இது எல்லாமே அரசு அப்படின்ற வரையறைக்குள்ள நமக்கு வந்து வரும். ஓகேவா, சோ அதுதான் நமக்கு வந்து இங்க சொல்லியிருப்பாங்க ஆர்டிகிள் 36ல. ஸோ இப்போ அந்த டிபிஎஸ்பி அப்படின்ற சொல் நமக்கு எதை சொல்லுதுன்னா, இப்போ இன்னும் நம்ம சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மாநில அரசு, ஓகே, இல்ல ஒரு மத்திய அரசு, இந்திய அரசு, ஓகேவா, ஒரு அரசானது எந்த அரசா இருக்கலாம், சட்டங்களை இயற்றும் போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நீங்க ஒரு பாலிசியை கிரியேட் பண்றீங்க, ஒரு சட்டத்தை கிரியேட் பண்றீங்க, ஓகேவா, ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறீங்க அப்படின்றப்ப இதை மனசுல வச்சுக்கோங்க, இதை பேசிஸ்ல பண்ணுங்க அப்படின்ற ஒரு டைரக்ஷன். ஓகேவா, நாட்டுல ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்கீம், ஒரு திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தான். ஓகேவா, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்றது. அரசை நெறிமுறைப்படுத்துறது எல்லாம் வழிகாட்டுறது. ஓகேவா, கோட்பாடுகள், கொள்கைகள். ஸோ இந்த வழிகாட்டு கோட்பாடுகள் நமக்கு 1935வது இந்திய அரசாங்க சட்டம் இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்க சட்டம் 1935லயுமே இந்த வழிகாட்டு கோட்பாடுகள்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேவா, சோ அங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல 1935ல வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தா நமக்கு வந்து எடுத்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற சொன்னதுதான் நமக்கு வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து அதை வந்து சுட்டி காட்டுறாரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரிட்டிஷ் இந்தியா கீழே ஆளுநர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான வழிகாட்டுதல். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஆளுநர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான வழிகாட்டுதல் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கும் நிர்வாகத்துறைக்குமான வழிகாட்டுதல்கள். பாராளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், ஒன்றிய நிர்வாகமா இருக்கலாம், ஒன்றிய மாநில நிர்வாகமா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான வழிகாட்டுதல். ஓகேவா, ஸோ இந்த வழிகாட்டு கோட்பாடுகள் எல்லாமே ஒரு நவீனமயமான ஒரு மக்களாட்சி கவர்மெண்ட்டுக்கு, ஓகேவா, அந்த மாடர்ன் கைண்ட் ஆஃப் மக்களாட்சி டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, இப்போ இந்தியா ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சினா அந்த காலத்துல அப்படின்னு, இப்போ நம்ம இந்த நவீன காலத்துக்கான மக்களாட்சி முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஒரு விரிவான ஒரு பொருளாதார சமூக அரசியல் திட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப்பா இருக்குது. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நம்ம பேச புரியும். சமூகம் சார்ந்த அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வந்து பேச புரியும். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நலன், என்ன சொல்றது, ஒரு நன்மை பயக்கும் அரசு வந்து, ஓகேவா, அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிசியை மேக் பண்றதுக்கு முன்னால, ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குற முன்னால இதை மைண்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த பாலிசியை மேக் பண்றது எல்லாமே யாருக்காக, மக்களுக்காக. அப்ப அந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்காக. அப்போ ஒரு நன்மை பயக்கும் அரசாக மாற்றுறதுக்கு, ஓகேவா, ஒரு நலம் விளைவிக்கும் அரசாங்கமாக மாற்றுறதுக்கு ஒரு உருவாக்குறதுக்காக, சுருக்கமா சொல்ல போனா சமூக பொருளாதார அடிப்படையில ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குறதுக்காக இது வந்து பண்றாங்க. ஓகேவா,
ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜஸ்டிசிபிள், நான் ஜஸ்டிசிபிள் நேச்சர். இது வந்து டைரக்டாவே ஒரு இதாட்டு செயல்படாது. ஓகேவா? நீங்க டைரக்டா வந்து இந்த அரசு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, ஆனா கவர்மெண்ட் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்டை போய் நாட முடியாது. ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஆனா வந்து ஆர்டிகல் 37, இப்ப நான் வந்து 37 வரேன். ஆர்டிகல் 37 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாட்டின் நிர்வாகம் மற்றும் அரசின் கடமைகளை செயல்படுத்தும் போது இவையே அடிப்படை ஆகும். ஓகேவா? ஆனா உங்களுக்கு புரியுதா? இதுல உள்ளத அவங்க வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற கட்டாயமானா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும், இல்லைன்னா வந்து இந்த தண்டனை இருக்குது, இந்த கேஸ் இருக்கு, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன், இது பண்ணலன்னு ஹைகோர்ட்டு போவேன் அப்படின்றதுக்கான இது இல்லை. ஆனா இதுதான் அடிப்படை, இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து இயற்றணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டு இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஸோ அப்போ இந்த ஆர்டிகிள் 35, 36 நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அடிப்படை கடமைகள் நமக்கு எங்க இருந்து எடுத்தாங்க, என்ன பண்ணுனாங்க. அம்பேத்கர் இதை வந்து அறிவுறுத்தலின் செயற்கருவின்னு சொல்றாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இந்த அறிவுறுத்தலின் செயற்கருவி அப்படின்றது ஆளுநர்களுக்காக, அதாவது காலனி ஆதிக்கத்துல ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது ஆளுநர்களுக்காக வகுக்கப்பட்டிருந்தது. இப்ப நமக்கு வந்து சட்டங்களுக்கும் சட்டமன்றத்துக்கும் நிர்வாகத்திற்கும். ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 36 அரசு அப்படின்றதுனா என்ன டெபினேஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அகைன் ஆர்டிகல் 12 இருக்க சேம் விஷயத்த பேசியிருக்காங்க. ஆர்டிகல் 37 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டின் நிர்வாகம் மற்றும் அரசினுடைய கடமைகளை செயல்படுத்தும் போது, ஓகேவா, நாட்டில் ஒரு நிர்வாகம் சம்பந்தமான செயல்களையோ அரசினுடைய கடமைகள் அப்படின்றப்ப நமக்கு வந்து கவர்மெண்டோட பாலிசிஸை வந்து வகுக்கும் போதோ இதுதான் அடிப்படை, இதுதான் பேஸ். இந்த பேஸ்ல தான் நீங்க வந்து என்ன பாலிசியும் பில் பண்ணணும், இதான் பேஸ்மெண்ட் அப்படின்றத ஆர்டிகல் 37 நமக்கு வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிநடத்தும் கொள்கைகளின் வகைப்பாடு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா இல்ல, நாம வந்து இதை வந்து ஒரு 3 இதா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ நெறிகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? சமத்துவ நெறிகள், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல், காந்திய நெறிகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், தாராளுமய அறிவுசார் நெறிகள். ஓகேவா? இப்படி நம்ம வந்து 3ஆ வகைப்படுத்திருக்கோம். இந்த 3 கேட்டகரி கீழே பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து காந்திய நெறிகளை வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காந்திய நெறிகள் பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்டே நான் சமத்துவ நெறிகள் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர்டுக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் புரிய வர வர அந்த கொஞ்சம் கஷ்டமான பாட்டை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ காந்தி வந்து ஆர்டிகிள் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்க வரிசையா படிக்கணுன்ற இதெல்லாம் இல்லை. காந்தி நெறிகள் ஈஸியா இருக்கும். ஸோ என்னெல்லாம் சொல்லிருப்பாரு பார்த்தீங்கன்னா, காந்தி எப்போதுமே கிராமத்தை பற்றி தான் பெருசா பேசுவார். அப்படிதானே? அப்போ கிராம பஞ்சாயத்துகளை அமைத்து அதுக்கு சுய அரசுகளாக அவை விளங்கிடுறதுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஓகேவா? 40 ஆர்டிகிள் 40 கிராம பஞ்சாயத்துகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ 40 அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி எப்பவுமே கிராமம் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் திரும்ப தொடர்ந்து வந்து பேசிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அதுல வந்து இதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து காந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டாக்குது. ஓகேவா? ஸோ அது தேசிய இயக்கத்தின் போது காந்தி வந்து நிறைய புனரமைப்பு திட்டத்தை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் காந்தியோட கொள்கை, அதை வந்து நனவாக்குற மீனிங்ல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டிகல் 40 வந்து நமக்கு கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்கிறதுக்காக சொல்றாரு. சொல்லல, நமக்கு கிராம பஞ்சாயத்துக்கு அமைக்கிறத பற்றி சொல்லிருக்காங்க. அதை வந்து காந்தியன் பிரின்சிபலுக்கு நம்ம வந்து வகைப்படுத்தியிருக்கோம். அடுத்தது 43 கூட்டுறவு மற்றும் தனிநபர் பங்கேற்பு மூலம் கிராமப்புற குடிசை தொழில்கள். ஓகேவா? குடிசை தொழில்கள் இது அகைன் வந்து கிராமம் ரிலேட்டடானது. ஓகேவா? ஸோ குடிசை தொழில்கள்லாம் வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது காந்தியோடைய இது. ஸோ அதை வந்து 2 விதமா, கூட்டுறவு மூலமாவோ தனிநபர் பங்கேற்பு மூலமாவோ, ஓகேவா, ஸோ பண்ணணும் அப்படின்றதும் காந்தியன் பிரின்சிபல் கொண்டு வரும். ஸோ கிராமத்துடைய முன்னேற்றத்துக்காக பேசுறாரு. கிராம பஞ்சாயத்துகள் அமைக்கிறது அகைன் கிராமத்துடைய முன்னேற்றத்துக்காக பேசுறாரு. சுயசார்பா விளங்கணும். ஸோ அவங்களே முடிவெடுக்கணும். ஓகேவா? சுயசார்பு அப்படின்றது சுய அரசுனா அவங்களே முடிவெடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு கொடுத்தாலும் எக்ஸாக்டா அவங்களே முடிவெடுக்கிற நிலைமையில அப்படின்ற மாதிரிலாம் பெருசா இல்லை. மாநில அரசு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் அகைன் இந்த குடிசை தொழில்கள் வந்து மேம்படுத்தணும். அது தனிநபர் பங்கேற்பு மூலமாகவோ கூட்டுறவு மூலமாகவோ பண்ணணும் அப்படின்றாரு. 43வது
இதுலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு காந்திய இதுக்குள்ள வகைப்படுத்துறோம். ஓகேவா? சோ அடுத்தது அது கூட சேர்ந்த ஒண்ணுதான் கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்து. இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப 43 பின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப 41 பின்னா நமக்கு என்ன? எக்ஸ்ட்ரா ஏதோ ஒண்ணு சேர்த்திருக்காங்க இல்லையா? எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இப்ப 41A 43A எங்க சார் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வரும், பார்க்கலாம். ஓகேவா? அந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ல வரும். ஓகே. சோ 43B நமக்கு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நமக்கு எங்க 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா சேர்த்திருப்பாங்க. கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்து அவற்றில் தன்னாட்சி செயல்பாடு, பிரதிநிதித்துவ கட்டுப்பாடு, தொழில்முறை மேலாண்மை இவற்றை வந்து மேம்படுத்தணும். ஓகேவா? அவ்வளவுலாம் முக்கியம் இல்ல. கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்து அதை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள். ஸோ தன்னாட்சி செயல்பாடுனா அதுக்கு வந்து தன்னாட்சினா சுய ஆட்சி தான். ஸோ அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் அவங்களே கவனிச்சுப்பாங்க அப்படின்றது, வெளியே இருந்து கட்டுப்படுத்தாதது. ஸோ தன்னாட்சி காலத்தில் அட்டானமஸ் அதான் சொல்றாங்க. பிரதிநிதித்துவ கட்டுப்பாடு, ஓகேவா? அப்புறம் தொழில்முறை மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இது நமக்கு வந்து 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா சேர்த்துக்கிட்டது. இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் 43B ஏன் முக்கியம்னா அமெண்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2011 படி இதை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே. அப்ப கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்து அவற்றில் தன்னாட்சி செயல்பாடு, பிரதிநிதித்துவ கட்டுப்பாடு, தொழில்முறை மேலாண்மை இவற்றை மேம்படுத்துறது. கீ பாயிண்ட் என்ன? கூட்டுறவு சங்கங்கள். சோ வரிசையா வருதா? ஃபர்ஸ்ட் வந்து கிராமத்துல வந்து பஞ்சாயத்து செட் பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. அவங்களுக்கு சுயமா செயல்படுற இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிராமத்துல குடித்தை சொல்லிகள்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கு கூட்டுறவு சங்கங்கள்லாம் அமைக்கிறது சொல்றாரு. இது 40, 43, 43B முடிஞ்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹரிஜன் மக்களுக்காக அவர் பாடுபடுவார். ஓகேவா? ஹரிஜன் மக்களுக்காக, அதாவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற மக்களுக்காக அவர் வந்து தனியா இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சாரு. இதனால அவர் உயர்ஜாதி இந்துக்களிடையே கடும் எதிர்ப்பை வந்து சந்திச்சாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இது 46 என்ன சொல்றாருன்னா, எஸ்சி எஸ்டி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்தல். ஓகேவா? சோ இது அகைன் கிராமம், த பேஸ், நலிவடைந்த பின்தங்கிய ஒரு அதே மாதிரி இதையும் வந்து அவர் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ இப்ப எஸ்சி எஸ்டி ஒடுக்கப்பட்ட மக்கள், எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்துல யாருனாலும் பெண்கள் ஒடுக்கப்பட்டது. ஓகேவா? சோ விவசாயிகள் சோ இவங்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்கிறத பற்றி பேசியிருக்காரு. ஓகேவா? நீங்க வந்து நம்ம காந்தியை பற்றி படிக்கும் போதெல்லாம் அந்த விஷயங்கள் ஈஸியா உள்ள போயிடும், எங்க நம்ம ஹிஸ்டரியில படிக்கும் போதெல்லாம். ஓகேவா? அடுத்தது போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடை செய்தல். ஓகேவா? காந்தி எப்பவுமே லிக்கருக்கு வந்து அகைன்ஸ்ட் தான். காந்தி எப்பவுமே லிக்கருக்கு வந்து அகைன்ஸ்டா தான் இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ அதான் வந்து இதுல வந்து சொல்லுவாரு, உடல் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடை செய்ய. நான் திரும்ப சொல்றேன், என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் காந்தி சொன்னது கிடையாது. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல எழுதுனது. பின்னால நம்ம வந்து காந்தியோடைய ஐடியாலஜில வருது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வகைப்படுத்திக்கிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அடுத்தது ஆர்டிகிள் 48 பசு மற்றும் கன்று வதையை தடை செய்தல். ஓகேவா? சோ 48 அப்படின்னு சொல்லிட்டுனா 4-8 இந்த பசுவை பார்த்தா 4-8 எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகேவா? சோ 4-8ன்றது மிதிக்கிறது. ஓகே, எல்லாம் எப்படி பசு வந்து 4-8 கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது பெருசா ஒரு நிமோனிக்ஸ் இல்ல, டக்குன்னு அப்படி வந்து மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. நீங்களும் அப்படியே நாம வச்சுக்கோங்க. அப்ப பசு மற்றும் கன்று வதையை, அதாவது பசுவதை, சிம்பிளா சொல்ல போனா என்னது? பசுவதை. ஓகே, அப்போ இவ்வளவுதான். இதுல இப்ப காந்தி என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் கிராமம் சம்பந்தமா 3 விஷயங்கள் சொல்றாரு. ஓகேவா? என்ன சொல்றாரு? கிராமத்துல கிராம பஞ்சாயத்து இருக்கணும், அதுக்கு சுயமா செயல்படுற உரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு 40 சொல்றாரு. கரெக்டா? 43 வந்து குடிசை தொழில்கள் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, தனிநபராவோ கூட்டுறவு மூலமாவோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாரு. 43B வந்து பி அப்படின்னாலே ஒன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க. என்ன சேர்த்துக்கிறாங்கன்னா, அந்த கூட்டுறவு குடிசை தொழில் பார்த்தோம், அது சம்பந்தமாவே கூட்டுறவு சங்கங்களை வந்து தோற்றுவித்து அதுக்கு தன்னாட்சி, இந்த கூட்டுறவு பற்றி பேசுறாங்க இல்லையா? சோ அப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா வந்து 43B வந்து திருத்தம் பண்ணி அதையும் 43 கூடவே சேர்த்துக்கிட்டாங்க. அதான் 43B. ஓகேவா? எப்போ சேர்த்துக்கிட்டாங்க? 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா சேர்த்துக்கிட்டாங்க. 46 நமக்கு வந்து எஸ்சி எஸ்டி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக. 47, 48 போதைப் பொருட்களை வந்து பண்ணக்கூடாது, அப்புறம் பசுவதை வந்து செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே. ஓகேவா? அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசுவதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வருதுன்னா அது ஏற்றுக்கூடியது. லிக்கரை பேன் பண்றதுக்கான ரூல் வந்து ஏற்றுக்கூடியது. இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுதான். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா காந்திய கொள்கைகள் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகேவா? சோ 6 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? சோ அகைன் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க.
கிராம லெவல்ல 3 பஞ்சாயத்து அமைக்க சொல்றாரு, குடிசை தொழில்களை மேம்படுத்த சொல்றாரு, அதுக்கு கூட்டுறவுகள் சங்கங்களை வந்து நிர்வகித்து அதை வந்து மேலாண்மை பண்றதுக்கான விஷயங்களை அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி காந்தி எப்பவுமே ஹரிஜன் மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாரு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதைப் பொருட்கள் வந்து தடை பண்ணணும்னு சொல்றது, பசுவதை செய்யக்கூடாது அப்படின்றது, ஓகேவா. ஸோ பசு மற்றும் அதுக்கான ஸோ பசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து இந்து மத நம்பிக்கையில் ரொம்ப தீவிரமா இருந்தவர். ஸோ பசு தான் அன்னைக்கு செல்வமா கருதப்பட்டுச்சு. பசுக்கள் அதை தெய்வமா கூட நம்ம இன்னும் வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து மேம்படுத்துறது அப்படின்றது. ஃபைன், புரிஞ்சா? 6 பாயிண்ட் நான் வச்சுக்கலாமா? அப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே முக்கியம் சார் அப்படின்றீங்களா? எஸ், எல்லாமே முக்கியம். ரொம்ப முக்கியமானது 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா பண்ணது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியரா? சோ அடுத்தது தாராள மைய மற்றும் அறிவு நெறிகள் சார்ந்தது, ஓகேவா. சோசியலிஸ்ட் வரேன், ஓகே. சோசியலிஸ்ட் பணம் பார்க்க, ஓகே. சோசியலிஸ்ட் கோட்பாடுகள் நம்ம வந்து பார்க்கலாம். அது இதை பார்த்துட்டோம்னா இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ காந்தி கோட்பாடுகள் ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? ஸோ நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியான சொல்லிட்டு போறேன்னா அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ஐடியா வந்து உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்டே சொன்னோம்னா என்ன இது அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக கூட சான்ஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ ஈஸியா நம்ம படிக்கணும், அவ்வளவுதான், ஓகே. ஸோ தாராள மையம் மற்றும் அறிவு சார்ந்த நெறிகள், அறிவுகள் நெறிகள், ஓகேவா. ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா அறிவு சார்னே போட்டுக்கோங்க, ஓகேவா. அதான் வந்து கரெக்டா இருக்கும். அறிவுசார் நெறிகள், ஓகே. தாராளமயமற்ற மற்றும் அறிவுசார் நெறிகள். ஸோ என்னன்னா ஆர்டிகிள் 44 ரொம்ப ஈஸியானது. 4 யூனிஃபார்மா இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட், ஓகேவா. பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். ஸோ 44 யூனிஃபார்மா இருக்குது, யூனிஃபார்ம் சிவில் கோட், ஓகேவா. என்ன சார் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சட்டம், ஓகே. இப்ப திருமண சட்டங்கள் இருக்குன்னா கிறிஸ்டியன் திருமணம் ஒரே மாதிரி, இந்து திருமணம் ஒரு மாதிரி, இந்துக்களுடைய திருமணம் ஒரு மாதிரி, முஸ்லீம்களுடைய திருமணம் ஒரு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் ஒரே மாதிரியா கொண்டு வரணும், ஓகே. எக்ஸாம்பிள் இந்த டிவோர்ஸ் சிஸ்டம், முஸ்லீம்ல முத்தலாக் அப்படின்ற ஒரு இருக்குது, ஓகேவா. அது தவறான முறையில இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான இது ஒரே மாதிரியா கொண்டு வருது. அதான் அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவாக, ஓகேவா, அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவாக பொது சிவில் சட்டம், ஓகே. சோ இது இந்த இனத்தவனுக்கு தனியானது, இந்த மொழி பேசுறவங்களுக்கு ஒண்ணு, ஓகே, இந்த மதத்தை சார்ந்த ஒண்ணு. சோ மதம் சார்ந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மத சார்பற்ற நாடு. இனம் சார்ந்ததையும் மொழி சார்ந்ததையும் பண்ணணும், ஓகேவா, சிறுபான்மை. ஆனா அதே டைம் அது ஒரு தவறான பாதையில போகும்போது இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அதனாலதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள், பண்ணணும், பண்ணாமலாம் இருக்கலாம், ஓகே. ஸோ பொது சிவில் சட்டம் எப்ப கேட்டாலும் சொல்லணும், தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி பொது சிவில் சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டா எந்த ஆர்டிக்கிள் கேட்டா கூட 44வது ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. 4 யூனிஃபார்மா இருக்குது. ஸோ அடுத்தது 45 எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கா? எஸ். ஸோ 45 வந்து பாத்தீங்கன்னா முன் குழந்தை பருவ பராமரிப்பு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே. 2002 வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால நீங்க பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 2002 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து ஒண்ணு நமக்கு ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அந்த ஆட் பண்ணதுல நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க நமக்கு? சோ அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆட் பண்ண என்ன சொன்னாங்க? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இட்ஸ் தேர் ரைட் அப்படின்ற மாதிரி. இங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா முன் குழந்தை பராமரிப்பு, ஓகேவா. அதாவது 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு, ஓகேவா, அந்த ஆரம்ப பள்ளிக்கு முன்னால 6 வயது வரையிலான, ஓகேவா, அவங்களுக்கு முன் குழந்தை அதாவது 6 வயசுக்கு முன்னால உள்ள குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான திட்டங்களை ஏற்படுத்துறது வாங்குறது, அதை பற்றி 45 வந்து பேசியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ 45 கொஞ்சம் மாடலைஸ் பண்ணிருப்பாங்க. முன்னாடி வர மாதிரி இருக்கும், இப்போ வந்து முன்னாடி அந்த அங்க ரைட்ஸ்ல இருக்குல்லையே அதெல்லாம் இங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 6 to 14 வரை கல்வியை கொடுக்கறத உரிமையிலையும் கடமையிலையும் கொண்டு வச்சுட்டு இங்க வந்து ஒரு சின்ன மாற்றம் மட்டும் அதுலயே பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ இதுக்கு என்ன சார் ஏபிசி ஒன்னையும் காணல, நீங்க என்ன சொன்னீங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு வந்து இது எல்லாம் மாற்றம் பண்ணிருக்கணுமே சொல்றீங்களே. நீங்க இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டிக்கிள சேர்க்கவோ இதுவும் பண்ணல, அந்த ஆர்டிக்கிளையே திருத்திட்டாங்க, புரியுதா.
எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையில சேர்த்திருந்தாங்க, அதுவும் இருக்குது. எக்ஸ்ட்ரா நான் வந்து சேர்க்க போறேன். ஓகேவா? ஆர்டிகல் 4 ஏற்கனவே இருக்குது. அந்த ஆர்டிகல் 4லயே நான் ஏதாவது ஒன்று மாத்துறேன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சாரி, பார்ட் 4 இருக்குது. பார்ட் 4க்குள்ள மாத்த போறேன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பார்ட் 4 எக்ஸ்ட்ரா நான் சேர்க்க போறேன்னா ஏபிசிடி சேர்த்துப்பேன். ஓகேவா? இப்ப நான் இதுல இருந்ததையே மாத்திட்டேன். முன்னாடி வந்து 6 to 14 வயசு குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இப்போ முன் குழந்தை பராமரிப்பு, 6 வயது வரையிலான குழந்தைகளுடைய பராமரிப்பு பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப 2வது புரிஞ்சா, 45 புரிஞ்சா, 45 மறக்கவே மறக்காது. எதெல்லாம் மறக்காது என்ன, இது கூடவே வந்து 21A 45, இன்னொன்னு என்னது, ஆர்டிகிள் 51A கிளாஸ் கே. கரெக்டா? 51A என்னது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கிளாஸ் கே என்னது, 11வது விதி. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு வந்து இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மூணுமே நமக்கு வந்து எது கீழே வரும், இந்த 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு கீழே வரும். ஓகேவா? சோ அப்போ வந்து இதுல நமக்கு இந்த 21A நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளது, ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா? சோ இதுல வந்து வரக்கூடியது. ஓகே. சோ ஆர்டிகல் 48 என்ன சொல்லுது, நவீன மற்றும் அறிவுசார் வழியில் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒருங்கிணைத்தல். ஓகேவா? என்ன சொல்லுது, நவீன மற்றும் அறிவுசார் வழியில் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒருங்கிணைத்தல் பற்றி சொல்லுது. சோ அதாவது ஆர்டிகல் 48ல நவீன மற்றும் அறிவுசார் வழியில் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒருங்கிணைத்தல் பற்றி சொல்லுது. ஓகே. சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா 48 சேர்த்து பாத்துருங்க. இந்த 48யும் 48யும் நம்ம இன்னொரு 48 பார்த்தோம். எல்லாமே எதை பற்றி சொல்லுது, விலங்குகளை பற்றி சொல்லுது. ஓகேவா? இங்க வந்து பாருங்க கால்நடைகள் தான் பற்றி சொல்லுது. அங்க நம்ம ஆல்ரெடி 48B பார்த்தோம், அப்படிதானே? சாரி, 1 செகண்ட். அங்கேயே 48 தாங்க. 48ல தான் வந்து ரெண்டுமே சொல்றாங்க, நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப கால்நடை வளர்ப்பு எப்படி நவீன மற்றும் அறிவுசார் முறையில. ஓகேவா? அதாவது என்ன சொல்றது, இப்ப மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கால்நடைகள் பசுவதை செய்யக்கூடாது அப்படின்றது அங்க வந்துருது 48லே தான். கூடவே 48A வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் மற்றும் காடுகள் வனவிலங்குகளை பாதுகாத்தல். ஓகேவா? 48 நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கால்நடைகள் சொல்லியிருப்பாங்க. 48A அப்படியே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய காட்டு விலங்குகள், வனவிலங்குகள் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளதை பற்றி பேசியிருந்தா 48, மாடுகள்லாம் வீட்டுல வளர்க்கறது என்ன, காடுகள் காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல கால்ல பற்றி பேசியிருந்தா 48A பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ இந்த 48A நமக்கு வந்து எது மூலமா கொண்டு வந்தாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ இது இருக்கா, அப்ப நமக்கு வந்து 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? சட்ட திருத்தம் சொன்னோம்ல ஏற்கனவே, 42 ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு 1976 அதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இன்னும் நிறைய இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள், ஓகேவா, கலை சின்னங்கள், இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறத பற்றி பேசுறது. வரலாற்று பொருட்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆர்டிகிள் 49ல பேசியிருப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஆர்டிகிள் 50. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடவே செய்யாதுங்க, நிறைய வாட்டி கேட்கறது, எல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமானது. அரசின் பொது பணிகளில் நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். ஓகேவா? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் எங்க, எக்ஸிகியூட்டிவ். ஓகேவா? சோ அரசின் பொது பணிகளில் நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல் ரொம்ப முக்கியமானது, ஆர்டிகிள் 50. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விதி 51, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். ஓகேவா? சோ இன்டர்நேஷனல் லெவல்ல அமைதியா இருக்கணும் அப்படின்றது. சோ இப்போ ஒன்ஸ் ரிவைஸ் பார்த்துடலாமா? ஆர்டிகல் 44 உங்களுக்கு எப்பவுமே மறக்காது, ஏன், அது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், யூனிஃபார்மா இருக்கிறதுனால. 45 மறக்காது, ஏன்னா 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம நல்லா படிச்சிட்டோம். அதுல 3 விஷயம் பண்ணிருப்பாங்க, 21A 45 51A கிளாஸ் கே. ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்து மறக்கவே மறக்காது. இங்க வந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய மேம்பாடுகள் பற்றி விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத பேசியிருப்பாங்க. 48 இன்னும் மறக்காது. 48 எங்க மறக்காது, நான் வந்து பசு வச்சு சொன்னேன். ஓகே, பசு நமக்கு ஒரு 4 8 கொடுக்கும், பக்கத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அப்படியே வந்து கால்நடைகள் 48Aயும் கூட ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. என்ன சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு காட்டு விலங்கு, நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கால்நடைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ காடுகள் காட்டு விலங்குகள் சுற்றுச்சூழல்களை வந்து பாதுகாக்கணும், அந்த அது சம்பந்தமாட்டு பண்ணணும் அப்படின்றதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 49 கலை சின்னங்கள், வரலாற்று விஷயங்கள், இது எல்லாமே 49. 50 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ். ஓகேவா? அரசின் பொது பணிகளில்
நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல், கடைசியா 51வது இன்டர்நேஷனல் லெவல்ல அமைதியை வந்து ஃபாலோ பண்றது, அமைதியையும் பாதுகாப்பையும் ஃபாலோ பண்றது. ஓகேவா? இது ஆர்டிகல் 51ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ லைட்டா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு 44 மறக்காது, 45 மறக்காது, 48 மறக்கவே மறக்காது, 50 மறக்க கூடாது, 49 51 நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? 50 இனி மறக்கவே மறக்காது. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் முடிஞ்சிச்சு. என்னெல்லாம் முடிஞ்சிச்சு? காந்தியன் ஐடியாலஜி அதுவும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த அறிவுசார் தாராளமய மற்றும் அறிவுசார் விஷயமும் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு எஞ்சி இருக்கிறது சமத்துவ நெறிகள். ஓகேவா? சோசியலிஸ்ட் பிரின்சிபல், சோசியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்றது. ஓகேவா? சோ ஆர்டிகல் 38 என்ன சொல்லுதுன்னா, நீதியின் மூலம் சமூக நிலையை பாதுகாத்து மக்களின் நலனை மேம்படுத்துதல். ஓகே, நீதியின் மூலம் சமூக நிலையை பாதுகாத்து மக்களின் நலனை மேம்படுத்துதல். ஓகேவா? சோ இங்க என்ன பேசுறாங்க? இது வந்து ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. சமூக மற்றும் பொருளாதார அரசியல்னு பிராக்கெட்ல போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ பொறுமையா ரீட் பண்ணுங்களேன். தமிழ்ல பார்த்தீங்கன்னா அதுலேயே நீதியின் மூலம், நீதி நியாயம் நேர்மை மூலம், ஓகேவா, ஜஸ்டிஸ் மூலமா சமூக நிலையை வந்து பாதுகாக்கணும். சமூகத்துல மக்களுடைய நிலையை வந்து பாதுகாத்து மக்களினுடைய நலனை மேம்படுத்துவதற்கான விஷயங்களை கை கொள்றது பற்றி இதுல பேசுறாங்க. ஓகே, ஸோ முக்கியமானது. புரிஞ்சா? ஓகே, ஸோ அடுத்தது ஆர்டிகல் 39. ஸோ இது மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? சமூகத்துல அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே ஏழை பணக்காரனா இருக்கட்டும், சமூக மற்றும் பொருளாதாரம் அப்படின்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். சமூக ரீதியா எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? சாதிய பாகுபாடு. ஓகேவா? சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கலாம், வாங்கலாம். இங்க வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஸோ இங்க வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்றோம்? சமூக பொருளாதாரம் அரசியல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி சமூக பொருளாதார ரீதியாக நமக்கு என்ன சொல்றான்? ஏழை பணக்காரன் அப்படின்றது. ஓகேவா? ஏழை பணக்காரன் அப்படின்ற விஷயம். ஓகேவா? அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கிறது. ஓகேவா? சோ இதை பற்றி நம்ம வந்து பேசலாம். சோ அடுத்தது ஆர்டிகல் 39. ஓகேவா? ஆர்டிகல் 39 என்ன சொல்றாங்கன்னா, சம நீதியை மேம்படுத்துதல் ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து ஒரு எத்தனை விஷயம் பேசியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5-6 விஷயம் பேசியிருப்பாங்க. ABCDF வரும் நினைக்கிறேன். ஓகேவா? ஆமா, 6 விஷயங்கள் பேசியிருப்பாங்க. சோ என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனைத்து குடிமக்களுக்கும், இது வந்து ABCD போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எல்லாம் 6 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ABCD தான் கண்டிப்பா. ஓகே, சோ அனைத்து குடிமக்களுக்கும் போதிய வாழ்வாதார உரிமை. ஓகேவா? அவங்களுக்கு வாழ்றதுக்கான உரிமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஓகேவா? இப்ப கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமா வீடு கட்டுறது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமா வீடு கட்டுறது. ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போதிய வாழ்வாதார உரிமை. ஸோ வீடு கட்டுறது மட்டும் இல்லை. ஓகேவா? அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறது. ஓகேவா? ரேஷன்ல கொடுக்கறது. ஓகே, வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போன்ற வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே அது மூலமா பண்றதுதான். ஓகேவா? வளங்களை சமமாக பங்கிடுதல் அப்படின்றதும் இதுக்குள்ளதான் வருது. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உற்பத்தி மூலமானது ஓரிடத்தில் மட்டும் குவிந்து விடாமல் கட்டுப்படுத்துதல். ஓகேவா? சோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் பார்த்த கான்செப்ட் தான். வளங்களை சமமாக பங்கிடுதல் தான். உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கே கிடைச்சிட்டு இருக்க மாதிரி, நகரத்துல இருக்க மக்களுக்கே கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை இனத்தை சார்ந்து கிடைச்சிருக்க மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் பகிர்ந்து. அப்ப இந்த சமூக பொருளாதாரம் நமக்கு வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற விஷயம். ஓகேவா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு வந்து இதுல சொல்றாங்க. அப்புறம் தொழிலாளர்களின் உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாத்தல். தொழிலாளர்களின் உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாத்தல். சோ இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் கேட்கலாம். இப்போ ஆர்டிகல் 39ல தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், இதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி தொழிலாளர்களின் உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தை பற்றி, ஓகேவா, சோ இது அதுவும் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. குழந்தைகள் கட்டாய முறைகேட்டுக்கு ஆளாவதிலிருந்து தடுக்கிறதையும் இதான் பேசியிருப்பாங்க. அடுத்ததா கூடவே எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த பாயிண்ட்டுக்கு கூடவே ஒன்று சேர்த்திருப்பாங்க, குழந்தைகளின் சுகாதார மேம்பாட்டுக்கு. இங்க வந்து தொழிலாளர்களின் சுகாதார மேம்பாட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி குழந்தைகளுடைய சுகாதார மேம்பாட்டுக்கு வழிவகை செய்தல். ஓகேவா? இதுவும் 42வது அமெண்ட்மெண்ட்ல பேசியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமே 3 அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்த்திருப்பாங்க. ஒன்னு வந்து 42வது சட்ட திருத்தம் 1976, 86வது சட்ட திருத்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்,
97 நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் அதை பார்த்துட்டோம். இன்னொன்னு 44 இந்த 4 அமெண்ட்மெண்ட் மூலமா தான் இதுல வந்து விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க. 42ல நிறைய சேர்த்திருப்பாங்க, 44ல கொஞ்சம் பேர் சேர்த்திருப்பாங்க, 86ல ஒண்ணு, அப்புறம் என்ன 97ல ஒண்ணு. ஓகே, நம்ம பார்க்கலாம். சோ புரிஞ்சா? அப்போ அனைத்து குடிமக்களுக்கும் போதிய வாழ்வாதார உரிமை, வளங்களை சமமாக பங்கிடுதல், உற்பத்தி வளம் வந்து ஒரே இடத்துல கூஞ்சிடாம எல்லாருக்கும் கிடைக்கிறது, ஆணும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாமே முக்கியமானதுதான். இந்த இது ஏன் முக்கியத்துவம்னா சட்ட திருத்தம்னால இது வந்து முக்கியத்துவம் பெறுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் பற்றி அப்ப நமக்கு வந்து ஒருத்தவங்களுடைய சம்பளம் பொருளாதார விஷயங்களை பற்றி பேசுது, அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய உடல் நலம் பற்றி பேசுது. ஓகேவா? அதே மாதிரி பொருளாதாரம் வந்து ஒரே இடத்துல கூஞ்சிடாம பாதுகாத்துக்குது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து சொல்லிருக்குது. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயங்கள். ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 40 ஓகே இங்க பார்க்கலாம். 39A ஏனாலே கண்டிப்பா சேர்த்திருப்பாங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ 39லயும் சேர்த்திருக்காங்க, 39A வந்து நமக்கு சேர்த்திருக்காங்க. ஸோ என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ நீதியை மேம்படுத்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இதான், ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. அண்டர்லைன் பண்ணிருக்க வார்த்தை வந்து முக்கியம். ஓகே, ஆர்டிக்கல் 39A என்ன சொல்லுது? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கிடைக்க வழிகோலுதல். ஓகேவா? இப்ப இருக்குதா? இருக்குது. நீங்க கோர்ட்டுக்கு போனா அங்க இலவச சட்ட உதவி பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கிடைக்க வழிகோலுதல். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 39A 42வது சட்ட திருத்தம் மூலமா பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 41 வேலைக்கான உரிமை, கல்வி, வேலையின்மைக்கான உதவித்தொகை, வயோதிகர், நோயாளி மற்றும் ஊனமுற்றோருக்கு உதவிடர். ஓகேவா? சோ வயோதிகருக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்களா, நோயாளிகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா பண்ணலாம், ஊனமுற்றோர்களுக்கு உதவி பண்றாங்களா, கல்வி இல்லாத இளைஞர்களுக்கு நாங்க இவ்வளவு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோலையும் சொல்றாங்களா, இது எல்லாமே ஆர்டிகல் 41 பேஸ் பண்ணி தான். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலையின்மை, முதுமை, நோய், இயலாமை, அதாவது ஏதோ உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதாவது பண உதவி இல்ல ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்றதுதான் இந்த ஆர்டிகல் 41 பேசுது. ஓகேவா? ஆர்டிகல் 39 ஜென்ரலாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வளங்களை பிரித்து கொடுக்கறது, சம ஊதியம் விஷயங்களை பேசி நார்மலா. இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க அவங்க. ஓகேவா? அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது, இல்ல வந்து வேலை கிடைக்கிறத காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது. ஓகே, வேலையின்மை அப்படின்றது வேலை செய்ய ரெடியா இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்றதான் வேலை இன்மைங்க. நான் வேலைக்கு போகாம எனக்கு நான் வந்து கொழுப்பெடுத்து போய் வேலைக்கு போகாம இருக்கிறேன் அப்படின்றது அந்த லிஸ்ட்ல வராது. ஓகேவா? ஸோ இது இந்த வேலையின்மையுடைய வகைகள் பற்றி நம்ம எக்கனாமில டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்ப நான் வச்சுருந்தேன். அடுத்தது 42 வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கானது. ஓகேவா? என்னன்னு பாருங்க. இதுல வந்து பணியிடத்துல வந்து ஒரு பாதுகாப்பான பணிச்சூழல், இது வந்து 2க்குமே வரும். மேலும் மகப்பேறு உதவி. ஓகேவா? ஸோ மகப்பேறு அந்த கர்ப்பிணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுது, குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு பண்ணுது. ஓகேவா? அந்த மகப்பேறு உதவிகள் வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்போ பணியிடத்துல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துறது ஆணுக்கும் பெண்ணுக்கும், முக்கியமா பெண்களுக்கு தான் நமக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகப்பேறு உதவியை வந்து ஏற்படுத்துறது 42ல வந்து சொல்லிருக்காங்க. அடுத்தது 43ல வாழ் ஊதியத்தை உறுதி செய்தல். ஓகே, வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஊதியத்தை உறுதி செய்தல், ஒரு நல்ல வேலையை வந்து இது பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? அப்போ நல்ல வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துவதற்கான இது பண்றது. அப்போ அனைத்து பணியாளர்களுக்கும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல், இது எல்லாமே 43ல வந்து பேசியிருப்பாங்க. அடுத்து 43A வந்து இதுக்கு ரிலேட்டடா ஒண்ணு வந்திருக்கும். தொழிற்சாலை நிர்வாகத்துல தொழிலாளர்களின் பங்கேற்பை வந்து தொழிற்சாலை நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே முதலாளிகள் கையில இல்லாம தொழிலாளர்களுடைய பங்கேற்பும் அதுல இருக்கும்படியான ஒரு இதை கொண்டு வரது 42வது அரசியலமைப்பு சட்டம். ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் இல்லாம தொழிலாளர்களுடைய பங்கும் அங்க இருக்கணும் அப்படின்றத பேசுறது 43A. இதுவும் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 42வதுல நமக்கு வந்து 4 பாயிண்ட். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 39ல பார்த்தோம், என்ன சில்ட்ரனுடைய ஹெல்த் லெவல், அப்படிதானே? ஸோ 42 நான் வந்து ஒரு கலர்ல வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்ன கலர்ல ஹைலைட் பண்ணலாம்? 42 எல்லாமே வந்து இந்த கிரீன் கலர்ல பண்ணவா? ஓகேவா? ஸோ இந்த குழந்தைகளுடைய ஓகே இங்க இருக்குது
குழந்தைகள் சுகாதார மேம்பாட்டிற்கான வழிவகை செய்தல். அடுத்து எங்க பார்த்தோம்? 39A பார்த்தோம். அப்படிதானே? என்னது? இலவச ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி, ரொம்ப முக்கியமானது. அடுத்து எங்க பார்த்தோம்? நம்ம 43A இங்க பார்த்தோம். என்னது? நிர்வாகத்துல தொழிலாளர்களுடைய பங்கேற்பை உறுதி செய்யறது. அப்புறம் எங்க பார்த்தோம்? நமக்கு 48A காந்தி நிதியில பார்த்தோம். இங்க பார்த்தோம் தாராளமயமற்ற அறிவுசார் இதுல பார்த்தோம். ஓகேவா? சோ எஸ், என்னது 48A 4-8 அப்படின்னா பசு வச்சுக்கோங்க. அது சம்பந்தமா உள்ள கால்நடைகளை பாதுகாக்கிறது எல்லாமே நமக்கு இங்க வரும். கூடவே 48A இதுவும் 42வது சட்ட திருத்தம். இதெல்லாம் கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். இந்த நாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் மூலமா நமக்கு சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்தது நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு விஷயம் 86, 97 பார்த்துட்டோம். இது உங்களுக்கு மறக்காது இல்லையா? 86 நமக்கு என்ன பார்த்தோம்? இந்த 45வது ஆர்டிகிள் 6 வயதுக்கு முன்னால உள்ள குழந்தைகளுக்கான உதவிகளை பண்றதை பார்த்தோம். ஓகே, அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா 97 எங்க பார்த்தோம்? காந்தியின் இதுல அந்த கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குற இந்த விஷயங்கள்ல பார்த்தோம் இல்லையா? சோ அவ்வளவுதான். அடுத்தது நமக்கு இன்னொன்னு 41 மட்டும் இருக்கும். சரி, 44 மட்டும் நமக்கு இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நம்ம எங்க விட்டோம்? 43A வரை வந்துட்டோம். அடுத்தது 47 ஊட்டச்சத்து அளவை உயர்த்துதல், மக்களின் வாழ்க்கை தர மேம்பாடு. ஓகேவா? சுகாதார மேம்பாடு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எதை பத்தி பேசிருப்பாங்க? ஹெல்த் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? 47 ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நமக்கு ஹெல்த் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல நான் என்ன மிஸ் பண்ணேன்? உடனே செகண்ட்ங்க. 38ல தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 38ல தான் நமக்கு என்னன்னா அந்த 44வது அமெண்ட்மெண்ட் மூலமா சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆமா, என்ன சொல்லிருப்பாங்கன்னா அதான் இதுல இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் குறைக்கிறதுக்கான வழிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல சில விஷயங்களை இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. நாட் சோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் இந்த 38 கூட ரிலேட் உள்ளது அப்படின்றபடி நான் சொல்லுங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, என்ன சொல்லிருக்காங்க? நீதியின் மூலம் சமூக நிலையை பாதுகாத்து மக்களின் நலனை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதான் பாத்தீங்கன்னா கூடவே நமக்கு பாத்தீங்கன்னா வசதிகள் வாய்ப்புகளை ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ 42ல 4, 44ல 1, 86 1, 97 1. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, சோ அப்போ முடிஞ்சா? சோ அப்போ ஒன்ஸ் இந்த ஆர்டிகல் மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் 38 நீதி மூலம் சமூக நிலையை பாதுகாத்து மக்களுடைய நலனை மேம்படுத்த சொல்றாங்க. அடுத்தது வாழ்வாதாரம், சமமா பங்கீடு கொடுக்கணும், சம ஊதியம் வழங்கணும். ஓகேவா? உடல் நலம், இதெல்லாம் பற்றி பேசுறாங்க. ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா குழந்தைகளுடைய சுகாதார மேம்பாட்டுக்கு வழிவகை செய்தல் 39ல சேர்த்திருப்பாங்க 42வது சட்ட திருத்தம் மூலமாட்டு. 39A ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாட்டு. ஓகேவா? இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலா பேசினது. அடுத்தது முடியாத சூழ்நிலையில உள்ளவங்களுக்கு உதவி செய்யறது 41. வேலையின்மையா இருக்கலாம், ஓகேவா, வயோதிகரா இருக்கலாம், நோயாளியா இருக்கலாம், ஊனமுற்றா இருக்கலாம், அவங்க ஓகேவா வீக்கர் செக்ஷன்ல முடியாத சூழ்நிலையில இயலாமையில உள்ளவங்களுக்கு உதவி செய்யறது. பணியிடத்துல பாதுகாப்பான சூழல், முக்கியமா பெண்களுடைய மகப்பேறு உதவி செய்யறது 42. அப்புறம் விதி 43ல பாத்தீங்கன்னா வாழ்வூதியத்தை வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல், அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குதல். அப்புறம் பாத்தீங்கன்னா விதி 43A தொழிற்சாலை நிர்வாகத்துல தொழிலாளர்களின் பங்கை உறுதிப்படுத்துறது 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்திருப்பாங்க. அப்புறமா 47 ஹெல்த் பற்றி ஊட்டச்சத்து அளவை கூட்டுறது, மக்களுடைய வாழ்க்கை தர மேம்பாடு, சுகாதார மேம்பாட்டை கூட்டுறது, இதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்றதெல்லாம் 47ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்து உங்களுக்கு ஈஸி 40 கிராம பஞ்சாயத்து, 43 கூட்டுறவு குடிசை தொழில், அது சார்ந்த கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது 97வது சட்டத்திட்டத்தின்படி. 43B ஹரிஜன் மக்களுக்கான விஷயங்கள் 46. 47 போதைப் பொருட்கள் கூடாதுன்றது. 48 4-8 என்ன சொல்றது, நமக்கு பசுவதை தடை செய்யணும் அப்படின்றது. 44 மறக்கவே மறக்காது, பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் சேமா இருக்கு அப்படின்றது. 45 பாத்தீங்கன்னா 86வது அரசியலமைப்பு திருச்சட்டம், 21A 45 51A கே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 48வது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், அந்த பசுவதை கூட உள்ள கால்நடைகள். கூடவே 48A சேர்த்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சுற்றுச்சூழல் மேம்படுத்தல். சோ அதாவது வீட்டு விலங்குலாம் 48ல சொல்லிருப்பாங்க, காட்டு விலங்கு காடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 48A சொல்லிருப்பாங்க. கூடவே சேர்ந்தோடனே கூட சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? எல்லா விலங்குகளையும் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி. நினைவு சின்னங்கள், பாரம்பரிய சின்னங்கள் எல்லாத்தையும் பொருட்கள் இதெல்லாம் பாதுகாக்கிறது 49. 50 செப்பரேஷன் ஆஃப்
ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? அரசின் பொதுப்பணிகளில் நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து மேம்படுத்துதல். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மொத்த ஆர்டிக்கிளோ. ஸோ இதுல உடைய சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதோடைய தோற்ற பின்னணி அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, தனி மனித அந்த உரிமைகளை வந்து ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர் B.N. ராவ் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இந்த பகுதி 4ல உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணலன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், ஒருவேளை அந்த கவர்மெண்ட் வந்து இந்த பார்ட் 4ல உள்ள விஷயங்களை பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. பண்றதுக்கான ஒரு கைட்லைன், அவ்வளவுதான். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி பண்ணுங்க, பண்ணலன்னா எலெக்ஷன்ல நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்றதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடனே வந்து கோர்ட்ல போயிட்டு பண்ணல, அந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லவோ அவங்களை இது பண்ணவும் முடியாது. அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி பண்ணல, இது எல்லாமே நமக்கு வந்து நியாயமான முறையில இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பகுதி 4ல் உள்ள அம்சங்களை புறக்கணித்ததற்காக எந்த அமைச்சரவையும் மக்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இல்லை. இதை பண்ணாம கூட போகலாம் அவங்க. ஓகே, சோ அடுத்தது இதுல அம்பேத்கர் என்ன சொல்ற பாருங்க. நான் அடுத்து சொன்ன பாயிண்டை கூட சேர்ந்தே சொல்றேன். சொன்னேன் அந்த பாயிண்ட், மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற அரசாங்கம், மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற அரசாங்கம் வழிகாட்டும் நெறிமுறைகளை புறக்கணிக்கலாம், எனினும் அதற்கான பதிலை தேர்தலுக்கு முன்னாடி தெளிவுபடுத்தியாக வேண்டும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒருவேளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய இதை வந்து எலெக்ஷன் டைம்ல சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் மக்கள் கையிலே விட்டுறது அப்படின்ற மாதிரி. அப்படின்னு அடுத்த டைம் அவங்க வந்து தேர்ந்தெடுக்காங்க, இது நல்ல கவர்மெண்ட் இல்ல, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவங்கள சூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற கதை தான். ஓகேவா? சோ விமர்சனங்கள் கண்டிப்பா இருக்கும். என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா, ஆனா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா, இல்லைன்னா இது சும்மா சொல்லி என்னத்துக்கு, ஃபாலோ பண்ணாம போயிட்டானா அப்புறம் எதுக்கு நீங்க சொல்லி தேவையில்லாம எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் பொருந்தா விதமாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் படுத்தி நான் சொன்னேன் அப்படித்தானே, இப்போ இது நான் சொல்லல, ஸ்ட்ரக்சர் படுத்தி வச்சிருக்காங்க, அதை நான் சொன்னேன். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல் வரிசையா கொடுத்தா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து காந்தியன் ஐடியாலஜில இதெல்லாம் சொல்லிருக்காங்க, சோசியலிஸ்டிக் ஐடியாலஜில இதெல்லாம் சொல்லிருக்காங்க, லிபரல் தாராளமய ஐடியாலஜில இதெல்லாம் சொல்லிருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு எல்லாமே புரியுறதுக்கு. இல்லாம படிச்சிருந்தா ஒண்ணுக்குள்ள ஒன்னா குழப்பி என்னடா சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பழமைவாதம், இதெல்லாம் வந்து ஓல்டு கான்செப்ட்பா, பசுபதை பேச்சு பேசுறீங்க, இதெல்லாம் கிராமங்கள் பேசுறீங்க அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு. அரசியலமைப்பு மோதல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த விமர்சனங்களா நமக்கு வந்து வைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அரசியலமைப்பு மோதல் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நம்ம ஒருத்தர் பேரு சந்தானம் கமிட்டி நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ அவர் வந்து சில பாயிண்ட்களை வந்து இது பண்றாரு. என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்டை வந்து உருவாக்கும், பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில, கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்டை வந்து உருவாக்குமே அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? டிரெக்டர் பிரின்சிபல்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, இதை நீ வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கல, இது கேட்கணுன்ற கட்டாயம் கிடையாது, அப்படிதானே? இதை படி செயல்படுத்தணும், செயல்படுத்தாம போகலாம், மக்கள் கையெல்லாம் தீர்ப்புன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோதல் வருது இல்லையா, நீ சொல்லி கேட்கல அப்படின்றப்ப. புரியுதா? பிரைம் மினிஸ்டர் சொல்லி குடியரசுத் தலைவர் கேட்கல, குடியரசுத் தலைவர் சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்கல, ஆளுநர் சொல்லி இங்க கேட்கல. ஏன்னா இது வந்து இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, இவ்வளவு சட்டத்தை ஏத்துக்கணும்னு சொல்லி கேட்கல அப்படின்றப்ப கான்ஃபிளிக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ கேட்கல அப்படின்னா ஏதாவது ஒன்று நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்மொழிஞ்சிருப்பா. இது ஒரு நியாயமான பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த பழமைவாத கான்செப்ட் வந்து அந்த ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்றது, இதெல்லாம் வந்து யூரோப்ல 19ஆம் செஞ்சுரியில் உள்ள பழைய கான்செப்ட், அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. விமர்சனங்கள் நாட் சோ இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஆர்டிகிளையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எப்படி வந்து அடிப்படை உரிமைகள் பார்த்தோமோ, அடிப்படை உரிமைகள் எப்படி ஃபண்டமெண்டல் பார்ட் 3க்கு வெளியே இருக்கு, வெளியும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நல்லா படிச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்ட் 4லயும் நமக்கு வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு சொல்லிருக்காங்க. இங்க சொல்லப்படாத சிலதும் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. அது என்னலாம் சொல்லி நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். சோ பகுதி 16 விதி 335 மத்திய மற்றும் மாநில ஆட்சி பணிகளில் நியமனம். ஓகேவா?
ஸோ அதை பற்றி நமக்கு வந்து பேசியிருப்பாங்க. மத்திய மற்றும் மாநில ஆட்சி பணிகளில நியமிக்கிறத பற்றி. ஸோ பகுதி 16 இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பகுதி 16 சொல்லிட்டு இது இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில பணிகளில் நியமனம். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்போ பட்டியல் மற்றும் பழங்குடியின உறுப்பினர்கள், பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து கவனத்துல கொள்ளப்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்வாக திறனை வந்து பேணுறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான நியமனங்கள், ஓகே, ஒவ்வொரு பதவிக்கான நியமனங்கள் இருக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநில பட்டியல் இருக்கக்கூடிய விவகாரங்கள், இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் நமக்கு சில கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நியமிக்கணும், மாநில விவகாரங்கள் எப்படி வந்து நமக்கு வந்து இது பண்ணணும். ஓகேவா? ஸோ பட்டியலின மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டியோடைய விஷயத்துல எப்படி வந்து கவனமா இருக்கணும். ஓகேவா? அவங்களுடைய கோரிக்கைகளை எப்படி கவனத்துல கொள்ளப்படணும், இப்படின்ற நெறிகாட்டு வழிமுறைகள் எல்லாமே நமக்கு பின்னாடியும் இந்த ஆர்டிகல் 335ல பேசப்படுது. அப்ப அதுவும் வந்து நமக்கு ஒரு கைட்லைன் மாதிரி தான் இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழி கல்வி. தாய்மொழி கல்வி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. இந்த 350A 351 பாத்துக்கோங்க. ரெண்டுமே பார்ட் 17ல தாய்மொழி கல்வி, இந்தி மொழியை வளர்த்தது. அதாவது மொழி வாரியாக சிறுபான்மையினருக்கு, அதாவது இல்லைன்னா குழந்தைகளுக்கு அவங்களை தாய்மொழியிலே வந்து கல்வியை சொல்லிக் கொடுத்தல். ஓகேவா? சிறுபான்மை குழுக்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு மொழி சிறுபான்மைனா இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, தமிழே அப்படிதான் வரும். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் குழந்தைகளுக்கு தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கான விஷயங்களை ஊக்கப்படுதல். ஸோ இது எல்லாமே நமக்கு அங்க வருது. சேம் வந்து இந்திய மொழியை வந்து பாத்தீங்கன்னா பரப்புவது. ஓகேவா? இந்திய மொழியை பரவலாக்குவது, அதை வளர்ப்பதும் அரசுடைய கடமை அப்படின்ற மாதிரி இந்த 351 சொல்லிருப்பாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கணும் கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல சொல்லியிருக்குது. ஓகேவா? ஸோ இந்தி மொழியை பரவலாக்கணும், வெளிப்படுத்தணும், எல்லா இடத்துலயும் அதை வந்து பரவலாக்கி கொண்டு வரணும்ன்றதுக்காக 351 சொல்லியிருக்குது. இதுக்காக அரசு வந்து மெஷர் எடுக்கலாம்னு கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அதான் ஒன்னு வந்து லாங்குவேஜ் பற்றியானது, அதாவது சிறுபான்மையினருக்கான மொழி பற்றியது. ஒன்னு வந்து இந்தி லாங்குவேஜா இது பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி பணிகளை நியமிக்கிறது, மத்திய மாநில விவகாரங்களை நிர்வகிக்கிறது, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான என்ன சொல்றது, அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து கவனத்தில் இது ரிலேட்டடான கைட்லைன்ஸ் எல்லாமே 335 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து இதில் சொல்றது. ஸோ கடைசியா அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு லைனும் புரியுதா பாருங்க. புரியலன்னா மட்டும் என்ன சொல்லுங்க. அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது, கரெக்டா? அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இல்லை. கிளியரா? அடுத்தது அடிப்படை உரிமைகள் எல்லாமே எதிர்மறையானது, நெகட்டிவ் கான்செப்ட். அப்படிதானே? அரசு இதை பண்ணக்கூடாது, அரசு இதை பண்ணக்கூடாது, அரசு என்ன சொல்றது, இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். அப்படிதானே? அரசு தீண்டாமையை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? அரசானது சம வாய்ப்பு முறைக்கு எதிராக செயல்படக்கூடாது. அரசு எந்த மனுஷனையும் அதாவது இந்த காரணிகள்னால தடை பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம எல்லாம் தானே படிச்சோம். ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இதுல வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அரசு பேசுறதுக்கான உரிமையை தடுக்கக்கூடாது. அரசு ஃப்ரீயா மூவ் ஆவதற்கான உரிமையை தடுக்கக்கூடாது. அரசு இந்த மாதிரி காவல்ல எடுத்து வைக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை வந்து தடுக்கக்கூடாது. ஓகேவா? அரசு கல்வி உரிமையை தடுக்கக்கூடாது. அரசு ஃப்ரீயா மதத்தை ப்ரொபகேட் பண்ற உரிமையும் தடுக்கக்கூடாது. இப்படி வந்து நெகட்டிவ் கான்செப்டா வந்து பேசியிருக்கோம். அப்படிதானே? ஸோ அதாவது நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்றது எதிர்மறையானது, தப்பான கான்செப்ட் இல்லை, நெகட்டிவ் டோன்னு சொல்றது. ஓகேவா? என்ன சொல்றதுன்னா நீ நல்லா படிச்சா பாஸ் பண்ணிடுவான்றதும் நல்லா படிக்கலாம் ஃபெயிலா போயிடுவான்றதும் ஒரே மீனிங் தான் இல்லையா? ஆனா நல்லா படிக்கலாம் ஃபெயிலா போவாடா அப்படின்னு சொல்றது என்னது? நெகட்டிவ் கான்செப்ட். நல்லா படிச்சா பாஸ் பண்ணிடுவா அப்படின்றது பாசிட்டிவ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ இங்க எல்லாமே அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்றாங்க. ஓகேவா? நல்லா படி பாஸ் பண்ணிடுவா, நல்லா படி பாஸ் பண்ணிடுவான்னு சொல்றது. அடிப்படை உரிமை எல்லாம் இப்பெல்லாம் நீ பண்ணலன்னா பண்ணக்கூடாது இப்பெல்லாம் ஏன்னா பண்ணினா எல்லா பேரும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்றது. ஓகேவா? புரியுது இல்லையா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் புரியுது இல்லையா நம்ம பார்த்து வர? அப்போ அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இவங்களுக்கு இதை கொடுக்கணும். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கொடுக்கணும். ஆணும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும். ஓகேவா? பொது சொத்துக்களை வந்து பேணி பாதுகாக்கணும். பசுவதை செய்யக்கூடாது. கண்டுகளை அதாவது கால்நடைகளை வந்து பராமரிக்கணும். ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ் கான்செப்ட். புரிஞ்சு சார்? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வழக்கிட்டு நிலைநாட்டக்கூடியவை. ஓகேவா?
ஸோ அதாவது கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு போய் இது நடக்கல அப்படின்னா கேட்டுக்கலாம். ஆனா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன சொல்றது நிலைநாட்ட முடியாது. அடிப்படை உரிமைகள் 4வது பாயிண்ட், அரசியல் மக்களாட்சியை கொண்டு வர முடியுது. இது வந்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார முக்கியமானது. ஓகேவா, இது வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இது வந்து அரசியல் மக்களாட்சியை பற்றி பேசுது, இது வந்து சமூக பொருளாதார பற்றி பேசுது. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சட்ட ரீதியான அனுமதி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தார்மீக மற்றும் அரசியல் வந்து ஒரு மாரல் கோட்பாடுகளுக்கு உட்பட்டது இல்லையா, எல்லாமே நம்ம தெரியுது இல்லையா. அடுத்தது தனிநபர் நலனை மேம்படுத்துறதுக்கு இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய நலனை வந்து மேம்படுத்துறதா இருக்குது. ஓகேவா, தனிநபர் நலனை மேம்படுத்துவது இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனை மேம்படுத்துகிறது. இங்க பாருங்க, நடைமுறைப்படுத்த எந்த சட்டங்களும் கொண்டு வர தேவையில்லை. இங்க அதாவது நடைமுறைப்படுத்த எந்த சட்டங்களும் கொண்டு வர தேவையில்லை. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போயிடலாம். கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டிகல் 14 படி எனக்கு நடக்கல அப்படின்னு கேட்டுடலாம். அந்த லா இட் செல்ஃப் அந்த ஆர்டிகல் இட் செல்ஃப் ஆக்ட் அஸ் எ லா. ஓகேவா, அந்த விதி அந்த ஆர்டிகிளே உங்களுக்கு ஒரு சட்டமா செயல்படும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகிள் எதுவுமே சட்டமா செயல்படாது. நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அது பேஸ் பண்ணி ஒரு சட்டம் இயற்றிருக்கணும். ஓகேவா, இப்ப குழந்தைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்பாக போக்சோ உட்பட சில சட்டங்களை ஏற்றி அதுலதான் தண்டனை இருந்தாதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இதை நடைமுறைப்படுத்தணும்னா சட்டம் இயற்ற வேண்டும். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த சட்டமும் இயற்ற தேவையில்லை. ஏன்னா அதுவே ஒரு சட்டமா தான் செயல்படும். புரியுதா? சோ அடுத்தது அடிப்படை உரிமைகள். 8வது பாயிண்ட் பாருங்க, அடிப்படை உரிமைகளை மீறிய சட்டங்களை அரசியலமைப்புக்கு எதிரான மதிப்பற்றதாகவும் அறிவிக்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்டிகிள் 13. சோ ஆர்டிகிள் 13 என்ன, அரசியலமைப்புக்கு அடிப்படை உரிமைகளை மீறிய சட்டங்கள். சோ அது அடிப்படை உரிமைகளை மீறது மாதிரி அதுக்கு எதிராக எந்த சட்டங்களையும் இயற்ற முடியாது, அது நமக்கு செல்லுபடி ஆகாது இல்லையா. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓகேவா, அடுத்தது இது இயற்கையான காரணிகள். இது வந்து இயற்கை இது வந்து நார்மலாவே இருக்கணும். ஓகேவா, பை நேச்சுரலே இது வந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் அடிப்படை உரிமைகள். ஆனா அரசு வழிகாட்டும் உரிமைகள் இது வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக, அவனுக்கு தேவையான கல்வியை கொடுப்பதற்காக, அவனுக்கு தேவையான சுகாதாரத்தை கொடுக்கறதுக்காக, அவனுக்கு தேவையான வேலை வாய்ப்பு பண வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக உள்ளது. ஓகேவா, சோ இதான் நமக்கு வந்து இந்த அடிப்படை அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள்ல. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஆர்டிகிள் 36 51 வரை பகுதி 4 சொல்லியிருக்கு. அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது, புதுமையான சிறப்பம்சம். அயர்லாந்தே ஸ்பானிஷ் பார்த்து காப்பி அடிச்சாங்க, நம்ம அவங்கள பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அம்பேத்கர் இதை வந்து புதுமையான சிறப்பம்சம் சொல்றாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இதை வந்து அறிவுறுத்தலின் செயற்கருவி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்களுக்காக, மாகாண ஆளுநர்களுக்காக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இங்க சட்டமன்ற நிர்வாகத்துக்கு நம்ம சொல்லிக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரான்வில் ஆஸ்டின் வந்து சொல்றாரு. இதோட நோக்கம் வந்து பொருளாதார சமூக மக்களாட்சி ஏற்படுத்துவது. ஓகே, 36 அரசு என்பது வரையறை, 37 ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே முக்கியம். ஆர்டிகிள் 39 முக்கியம். அதுல முக்கியமா இந்த ஆணும் பெண்ணுக்கும் சமவேலைக்கு சம ஊதியம் முக்கியம், குழந்தைகளின் சுகாதார மேம்பாட்டுக்கு வழிவகை செய்தல், 42 சட்ட திருத்தம் முக்கியம். 39A ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதையும் பார்த்துக்கோங்க, 42ஐயும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 43A முக்கியம், 47 முக்கியம், 40 43 43B எல்லாம் ஈஸி, 43B உங்களுக்கு வந்து மறக்காது இல்லையா என்ன. அடுத்தது 46 ஹரிஜன மக்களுக்காக, 47 போதைப் பொருட்கள், 48 பசுவதை, 44 பொது சிவில் சட்டம், 45ல 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா கொண்டு வந்த அனைவருக்கும் கல்வி அப்படின்ற நோக்கத்தின் கீழே கொண்டு வந்ததுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு சில விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க, அதை பற்றி பேசுறாங்க. விதி 48 நவீன மற்றும் கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான. 48A இம்பார்ட்டன்ட், சுற்றுச்சூழல், காடு மற்றும் காட்டு விலங்குகள் பற்றி வர்றது. ஓகேவா, ஸோ 50 ரொம்ப 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 முக்கியம், செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அரசின் பொதுப்பணிகளில் நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து லைட்டா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, இதை புறக்கணிச்சதுக்காக அமைச்சரவை வந்து பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, இதை புறக்கணிச்சிட்டீங்க பதவி விலகுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. புறக்கணிச்சிட்டாங்களா, அடுத்த டைம் அவங்க நியாயமான காரணம் சொல்றாங்க பாருங்க, இல்லைன்னா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு. ஓகேவா, ஸோ இதுக்கு வெளியே இருக்கிறது
ஆர்டிகல் 335 பார்த்தோம், ஆர்டிகல் 350A 351 இந்த லாஸ்ட் ரெண்டும் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது, அதையும் பார்த்துக்கிட்டோம். ஸோ ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள். ஓகேவா? ஸோ லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை, அடிப்படை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ தமிழ் கொஞ்சம் தடுமாறுதுங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரை பார்த்துட்டோம். இன்னும் 51A மட்டும் தான் இருக்குது, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. ஸோ அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டா ஒரு செட் ஆஃப் இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பெரிய பார்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த பார்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 51A முடிச்சிருவோம், அடிப்படை கடமைகள் முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றிய நிர்வாகம் ஆரம்பிப்போம். அந்த ஒன்றிய நிர்வாகம் ஆரம்பிச்சதுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா படிச்சிட்டோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸி. ஓகேவா? அதே தான், சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் வரும். கம்பேர் பண்ணியே படிச்சுட்டு போயிடலாம். இங்க குடியரசுத் தலைவரையும், இங்க ஆளுநரையும், இங்க பிரைம் மினிஸ்டரையும், இங்க சீஃப் மினிஸ்டரையும், இங்க மத்திய அமைச்சரவையும், இங்க மாநில அமைச்சரவையும் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுட்டே போயிடலாம். அது அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா நீதித்துறை முடிஞ்சிடும், உள்ளாட்சி அமைப்புகள் இது ஒரு பேக் முடிஞ்சிடும். அது போக தேர்தல் ஆணையம், வேற என்ன நடக்குது, கூட்டாட்சி தத்துவங்கள், வேற ஊழலுக்கு எதிரான விஷயங்கள், அப்புறம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், இப்படிப்பட்ட சின்ன சின்ன கொஞ்சம் டாபிக் இருக்குது. இப்படி ஒரு 3 பார்ட்டா நம்ம வந்து பிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு வந்து இந்த கிளாஸ்ல, அடுத்த செஷன் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ப்போம். அதோட நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல மீதி பார்க்கலாம்.